هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமத்திற்கு ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சலாமும் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், பிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மகிழ்க்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் கொண்டிருக்கிறது எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தை மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவமன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய மார்க்கத்தை அவன் நாடக்கூடிய மக்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் இது கிடைக்காமல் போகலாம். அல்லாஹ் தஆலா யாருக்கு இதை நாடுகிறாரோ அவர்கள் முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் கிடைக்கும். முயற்சி செய்யாமலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய முயற்சி இருந்தும், ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் இருந்தும், ஆசை இருந்தும் அல்லாஹ் தஆலா இதை கொடுக்க மாட்டான். புரிந்து கொள்ளணும். இந்த மார்க்கத்தை, இந்த ஹிதாயத்தை ரசூலுல்லாஹ் தான் விரும்புகிறான்னு சொல்கிறேன். அவருக்கு தான் ஆசையா இருக்கு, முன்னாருக்கு ஹிதாயத்து கிடைச்சா நல்லவே என்று நபிதான் விரும்பினாலும் அல்லாஹ் விரும்பவில்லை என்றால், நாடவில்லை என்றால் அல்லாஹ் கொடுக்க மாட்டார். இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற போது தந்தை இல்லை, பிறந்து சில காலத்தினால் தாய் இல்லை. அந்த தந்தையுடைய தாயுடைய இடத்தை தன்னுடைய பாட்டனா வாப்பாவுடைய வாப்பா அப்துல் முத்தலிப் தான் செய்தார், நிரப்பினார், நகர்த்தார். அப்துல் முத்தலிபுடைய மரணத்துக்கு பிறகு அந்த தாயுடைய தந்தையுடைய இடத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரியப்பா அபூ தாலிப் தான் நிரப்பினார். ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறது, கேட்கிறது, ரசூலுல்லாஹ்வை வியாபாரத்தில் அனுப்புறது, ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறதுல ஈடுபட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் கொண்டு விடாம பாதுகாத்தது, இதெல்லாம் யார் செஞ்சது? அபூ தாலிப் செஞ்சது. அபூ தாலிபுக்கு ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, இஸ்லாம் கிடைக்கணும். அபூ தாலிப் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும் என்று ரசூலுல்லாஹ் விரும்பினார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் மரண தருணத்தில் கூட அபூ தாலிப் இருக்கிற போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அதற்கு பிறகு நான் என்ன செய்கிறேன் அதை பார்த்து போவேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அபூஜஹல் என்ன செய்யறாங்க, அபூ தாலிப் என்ன செய்யற கேட்கல. பக்கத்துல இருக்கிற பெரும் பெரும் காரணங்கள் எல்லாம் உறவு நாம உறுதியா இருந்துட்டு இப்ப முஹம்மதுடைய மார்க்கத்துல இந்த பாராப்பா இந்த அபூ தாலிப் பறித்து போவார்கள் என்று மக்கள் சொல்லுவார்களே என்பதற்காக அபூ தாலிப் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளல. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய முயற்சி என்ன, அவர் ஏற்றுக்கொள்வோம், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவோம், இந்த மார்க்கத்தை அவர் பின்பற்றோம் என்ற ஏக்கம், முயற்சி, விருப்பம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா மரண தருணத்தில் கூட விருப்பத்தை ரசூலுல்லாஹ் சொல்ற போது கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாததால் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஸஸ் 28வது அத்தியாயத்தின் 56வது வசனம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நீங்க விரும்புற ஆட்களுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். நம்ம யாருக்கு நாடுறோமோ அவங்களுக்கு தான் செய்யும், இதை கொடுக்கும். அதனால ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டது, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ் உள்ளத்தை எல்லாம் புரட்டுறவன் நீ, என்ற உள்ளத்தை
தர்ஜுமாவை வாசிச்சு அது மாதிரி நான் வாழணும் என்று நினைத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. அதனால ஆயிஷா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்து கால குழுவும் தூங்குவான். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் குருவானுடைய குணமாக இருக்கு. சிரிச்சா குருவான், பார்த்தா குருவான், நடந்தா குருவான், இபாதத் செய்தா குருவான், கொடுக்கல் வாங்கல் செய்தா குருவான், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் குருவான், பிள்ளைகளை பெற்று வளர்த்தால் குருவான், மற்றவர்களோடு பேசினால் குருவான், ஆட்சி செய்தால் குருவான், யுத்தத்துக்கு போனால் எல்லாமே குருவான். அதனால ஆயிஷா சொன்னாங்க கால குழுவும் குருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குணமே குருவானுடைய குணமாக இருந்துச்சு. நமக்கு அப்படி இருக்கிறோம், இங்க குடும்பம் அங்க பார்த்து பள்ளியில சும்மாவுக்கு வந்துக்கிட்டு பயான கேட்டுக்கிட்டு வச்சப்பட முடியும். பள்ளி நம்ம இளைஞர்கள் பள்ளியில பயானுக்கு வந்து மேல்மாடியில போய் பேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஆச்சரியம் ஆச்சரியம். அதனால புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்துல உபன்யாசம் உபதேசம் என்பது அந்த அளவுக்கு கொட்டி கிடக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் உபதேசமா இல்லையா? எல்லாமே உபதேசம். எப்படி வாழணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி பிள்ளைகளை பிடிக்கணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, எப்படி அம்மாளிடத்தை நிறைவேற்றணும், எப்படி பக்கத்து வீட்டுக்காரர்கள் நடந்து கொள்ளணும், பாதை ஒழுங்குகள் என்ன, மனைவிக்கு செய்கிற கடமைகள் என்ன, கணவனுக்கு செய்கின்ற கடமைகள் என்ன, பிள்ளைகளுக்கு செய்கின்ற கடமைகள் என்ன, உங்களுடைய இருக்கிற சொத்தை எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம், பிறருக்கு எதை கொடுக்கணும், தர்மம் உண்டா என்ன, சக்காத் உண்டா என்ன, ஏழைக்கு என்னத்தை கொடுக்கணும், இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு என்னத்தை கொடுக்கணும், நீங்க மௌத்தாய் நம்மளோட சொத்தை என்ன செய்யணும், எப்படி பிரிக்கணும். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு உபன்யாசம் தான். இப்படி ஒரு உலகத்திலேயே இப்படி ஒரு உபன்யாசம் உள்ள ஒரு மார்க்கம் என்ன இருக்கு? இஸ்லாத்துல ஒன்றுமே காட்டவே இல்லை. அதை தாண்டி குர்ஆன் ஹதீஸ் உபதேசம், அதை தாண்டி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபதேசம் கேட்கும். நீங்க எல்லாரும் நேரத்தோட வரணும், இமாம் இப்பேருக்கு முதல் வரணும். அப்படி வந்தா உங்களுக்கும் அதுல பெனிஃபிட். ஃபர்ஸ்டுக்கு 10ல வாரவருக்கு ஒட்டகம், 2வது 10ல வாரவருக்கு மாடு, ஆடு, கோழி, முட்டை, இந்த நன்மைகள் எல்லாம் சொல்லி இஸ்லாம் உங்களுக்கு தர்மம் செய்த நன்மையை காரணம் என்று சொல்லி நீங்க இமாம் மிம்பருக்கு முதல் வந்துடணும். எதுக்கு வரணும்? உபன்யாசத்தை கேட்கணும். உபன்யாசத்தை கேட்க அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை கேட்க நீங்க வரணும். ஒரு நிக்காஹ் நடந்தா உபன்யாசம், ஒரு ஜனாஸா நடந்தா உபன்யாசம், ஒரு பெருநாள் தொழுகை வந்தா அந்த காத்த தொழுவுக்கு உபன்யாசம், நோம்பு பெருநாள்ல உபன்யாசம், ஹஜ் பெருநாள்ல உபன்யாசம், உபதேசம் உபதேசம் உபதேசம். 2 பேரும் பள்ளியில இருந்தா தாழ உதவி வாங்க, ஈமான் கொள்வோம், வாங்க எங்களை கொஞ்சம் நாங்கள் பரிசோதனை செய்து கொள்வோம். ஒரு சஹாபாவுடைய பழக்கம். அடிக்கடி ரசூலுல்லாஹ் போக, யார் ரசூலுல்லாஹ் அவுஸீனி, எங்களுக்கு உபதேசம் செய்யுங்க, யார் ரசூலுல்லாஹ் அவுஸீனி, எங்களுக்கு உபன்யாசம் செய்யுங்க, எங்களுக்கு கட்டளை இடுங்க. சஹாபாவுடைய வழிமுறை இதுதான். இந்த உலகத்துல சஹாபாக்களை மாற்றியது என்ன சொல்லுங்க? உபன்யாசம். ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செஞ்சாங்க, உபதேசம் செஞ்சாங்க. ஒவ்வொரு சந்தையிலையும், பொட்டுகளிலையும், மலையிலையும், வீட்டிலையும், தனிமையிலையும், கூட்டத்திலையும், ஹஜ்ஜுக்கு வார உணவு இடத்திலையும், ஏழைகள்கிட்டையும், அனாதைகள்கிட்டையும், விதவைகள்கிட்டையும், விருந்தாளிகள்கிட்டையும், தன்னை பார்க்க வார மக்களையும், தன்னை நாடி வார மக்களையும், தன்னை தேடி வராத மக்களுக்கும் பிற ஊருக்கும் போய் ரசூலுல்லாஹ் உபன்யாசம் தான் செஞ்சாங்க. ஏன்? அந்த உபன்யாசம் தான் இந்த உலகத்துல மனுஷனை மாற்றும். ரசூலுல்லாஹ் வாழ எடுத்துட்டு போய் கழுத்துல வச்சு நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு என்று வளர்ந்த மார்க்கம் அல்ல இந்த இஸ்லாம். நம்மளை அடிக்க வந்து கூடு வாசல பறிச்சு கொண்டு சொந்த ஊர்ல இருந்து கழுத்தை பிடித்து விரட்டி இதுக்கு மேல இங்கு வாழ முடியாது என்று சொல்லி பிறந்த மண்ணை விட்டுட்டு மதீனாவுக்கு போய் அங்கேயும் தொல்லை கொடுத்த போதுதான் அங்கும் இவர்கள் வந்து உங்களை தாக்கினால் நீங்கள் தாக்குங்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதுவரைக்கும் சபர், பொறுமை பொறுமை பொறுமை. அவங்க ஏசினாலும் அடிச்சாலும் நீங்க ஒன்றும் பேசிட வேண்டாம், பேசிட வேண்டாம். உபன்யாசம் உபன்யாசம் உபதேசம் உபதேசம். அதனாலதான் பெரும் பெரும் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வை எதிர்த்த, வெறுத்த, ரசூலுடைய முகத்தை பார்க்க விருப்பம் இல்லாத, கொல்ல வேண்டும் என்று துடித்த அத்துணை பேரையும் மாற்றியது உபதேசம். நமக்கு கஷ்டம், மிச்ச நேரம் பயான் கேட்க விருப்பமில்லை.
இப்பயும் நமக்கிட்ட இந்த பழக்கங்கள் இந்த சின்ன சின்ன வீடியோ போடுறது எனக்கு தெரியாது. ஆனா நிறைய பேர் நமக்கிட்ட சொல்ல போல பெரிய பயானம் கூட கேட்டு கஷ்டமே உபன்யாசம் பெரிய சின்ன கிளிப்னா கேட்கலாம். அதே நேரம் ஒரு 5-10 நிமிஷம் எவண்டையாவது ஒரு ஹிஸ்டரி, ஒரு சினிமா, ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு முசீபத்து அதை ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் கடையில போன் வச்சு. அதுக்கு வேற கையில வச்சு அதுக்கு முன்னாடி சின்ன போன் ஸ்டாண்ட் வாங்கி பேஸ்புக் வாங்கணும், வாட்ஸ்அப் வாங்கணும். அல்லாஹ் அக்பர். உபன்யாசம் உள்ளத்துல ஏன் வெறுத்து போகுதுன்னு யோசிச்சுருந்தா என்ன காரணம்? நம்மளோட மனசுக்குள்ள உபன்யாசம் நம்மளையே மாத்தல. ஒவ்வொரு குத்துபாவிலையும் கேட்கிறோம், ஒவ்வொரு இடத்திலும் உபன்யாசம் செய்யப்படுகிறது, குர்ஆனை ஓதுகிறோம் உபன்யாசம், சுன்னாவை வாசிக்கிறோம் உபன்யாசம். ஆனால் ஏன் நம்மளால் மாற முடியவில்லை? என்ன காரணம்? இதுதான் இந்த கலை. சரி, இதுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிற தெளிவை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா உபன்யாசம் நம்மளோட வாழ்க்கையில பிரயோஜனம். நம்ம உட்கார்ந்து இருக்கக்குள்ளேயே வட்டியை பத்தி பேசினா, சூதை பத்தி பேசினா, குடிய பத்தி பேசினா, ட்ரக்ஸ பத்தி பேசினா, ஏமாத்துதலை பத்தி பேசினா, கொள்ளு போடுறத பத்தி பேசினா, பக்கத்து வீட்டுக்கு அநியாயம் செய்யறத பத்தி பேசினா, நம்மளோட யோசனை எல்லாம் அவர் வந்திருக்கணும். அவளுடைய மாசத்துல புதுசாக ஒரு பொருளை சொல்லி வேறு அவர் இல்லையே. இன்னைக்கு நீங்க பொதுவாக கொஞ்சம் வந்துருக்கணும். உங்களோட நானுக்கு தான் பயம். இதுதான் நம்மளோட முழு சிந்தனை. உபன்யாசம் எனக்கு இல்லை மற்றது. ஆனா குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் இமாம் கொண்ட விசுவாசிகளே, உங்களை முதலாவது நீங்கள் நரகத்திலே இருந்து பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் எல்லா சஹாபாக்களையும் ஃபாத்திமா அவர்கள் குடும்பம் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு என்ன சொல்ல தெரியுமா? எப்படி அழைப்பு தெரியுமா? நீங்க உங்களை நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கணும். அதுதான் உபதேசம். இங்க முக்கிட்டு இருக்கிற போது இதுல எனக்கு என்ன லாபம் யோசிக்கும், என்ன வாழ்க்கைக்கு என்ன மாற்றம் யோசிக்கும், இந்த தலைப்பால எனக்கு என்ன பிரயோஜனம் யோசிக்கும். அப்படி யோசித்தால்தான் இங்கு சொல்லப்படுகிற கொஞ்ச செய்தியிலேயாவது ஒன்று என்று என்னுடைய வாழ்க்கையில் செயல்படும் மாற்றம் கொண்டு வரணும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் குர்ஆன் சூரத்துன் நஹல் 125வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை பேசுறாங்க. என்ன செய்தின்னு பாருங்க. அல்லாஹ் பேசுறாங்க, நல்லா கேட்கும். இது யார் பேசுற வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது நம்மட வார்த்தைகள் அல்ல, அரசியல்வாதிகளுடைய வார்த்தைகள் அல்ல. உங்களை படைத்து உணவு தந்து, உயிர் தந்து, உடல் தந்து, மனைவி தந்து, பிள்ளைகள் தந்து, ஆரோக்கியம் தந்து, வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய ரப்பு அல்லாஹ் பேசுறார். அப்ப கவனமாக ரப்பு பேசுகிறார். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸன. நபியே, நீங்க அவங்கள நுட்பத்தை கொண்டு, ஞானத்தை கொண்டு, நல்ல உபதேசத்தை கொண்டு அவர்களை நீங்கள் அழையுங்கள். என்ன வார்த்தை யோசிச்சீங்களா? நபியே, நுட்பத்தை கொண்டு, ஞானத்தை கொண்டு, நல்ல உபதேசத்தை கொண்டு நீங்க அவங்களை கூப்பிடுங்க, அவங்களை அழைங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்-குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன் சூரத்துன் நஹல் 108வது வசனம் அல்லாஹ் பேசுறார். பாருங்க, உலாயிகல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் வ உலாயிக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் தஆலா ஸ்லாக்கல பத்தி சொல்றார். உலாயிகல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா முத்திரை இட்டு விட்டார். பயப்பட வேண்டிய அவசியம். அல்லாஹ் அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் சீல் பண்ணி விட்டார், முத்திரையிட்டு விட்டார். அதே போன்று அவருடைய செவியறைகளிலும் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டார். அதே போன்று அல்லாஹ் அவருடைய பார்வையிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டார். இது லேசாயிரு, இது விளங்காது. இந்த போஸ்ட் ஆபீஸ்ல அடிக்கிற மாதிரி சீல் விளக்கு, முத்திரை அடிச்சா விளங்கு, எப்ப விளக்கு. அல்லாஹ் அடிக்கிற சீல் இருக்குதானே, அது விளங்காது. அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் சீல் பண்ணி விட்டான், அவருடைய காதுகளில் அல்லாஹ் சீல் பண்ணி விட்டான், அவருடைய பார்வையில் அல்லாஹ் சீல் பண்ணி விட்டான். நல்லா தான் இருப்பாங்க, கண்ணெல்லாம் தெரியும்,
இதுதான் நல்லது, இதை ஏற்றுக்கொள்றா பாப்பா, இதை விட்டுடுறா பாப்பான்னு எவ்வளவு சொன்னாங்க. நீங்க சில நேரம் நம்மளே ஆச்சரியப்படுறதானே, இந்த மௌலியமா இருக்கிற சில மார்க்கம் விளங்குது இல்லையா? குத்துக்குனாய சொல்றாங்க, கபரடிய போறாங்க, அந்த கபூர்ல வெற்றியை போட்டு குத்துறாங்க, அந்த கபூருக்கு பச்சையை போத்துறாங்க, அதுக்கு மனசு கொடுத்துறாங்க, காணிக்க போடுறாங்க, எண்ணெயை ஊத்துறாங்க, அது நெத்தியில தடவுறாங்க, அதுக்கு பக்கத்துல வளைச்சிருந்த மௌலிகை படிக்கிறாங்க, அதுக்கிட்ட துவா கேட்கிறாங்க. இந்த மௌலிகமாருக்கு விளங்குது இல்லையா? சில நேரம் நம்மளே யோசிக்கிறாங்க, எங்களுக்கு விளங்குறது இல்லையா? அந்த மௌலிகமாருக்கு விளங்குது. இப்ப கிட்டத்துல ஒரு மௌலவி, இந்த பேஸ்புக்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் என்னமோ பெரிய வானத்தால வந்து கொடுத்த பெரிய அல்லாமா மாதிரி அவர் ஒரு இடத்துக்கு போனாராம். போன உடனே அவங்களோட அந்த ஒரு மைதீன் அப்துல் காதருடைய அந்த அது சம்பந்தமான ஒரு நிகழ்வுக்கு போன போது ஒரு தாய் வந்து இவர் சந்திச்சான். என்ன சந்திச்சு பேசினா, நான் ஒரு அற்புதத்தை கண்டேன். என்ன அற்புதம் தெரியுமா? ஹஸ்ரத், எந்த புள்ள மொட்டை மாடியில நின்று இருந்த புள்ள, அந்த புள்ள மொட்டை மாடியில இருந்து என்னோட நிக்குது புள்ள, நானும் பிள்ளை நிக்கிறோம். அந்த புள்ள மொட்டை மாடியில இருந்து நிக்கிற போதும் திடீர்னு கீழே விழுகுது. கீழே விழுந்த உடனே உள்ளவே நான் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்று அப்படியே உள்படியாக இறங்கிட்டு வந்து இந்த பிள்ளைய பார்க்க போற சுபஹானல்லாஹ், அந்த புள்ள அப்படியே நடந்து வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுது. நான் யாரும் வித்தி என்று சொன்னவுடன் அந்த பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. இல்ல ஒரு மௌலியை பயான் பண்றாரு, நம்ம கேட்கிறேன். இப்ப இதை நம்ம எப்படி உங்களுக்கெல்லாம் இது விளக்குது? என்ன இந்த மௌலிக்கு ஏன் ஒன்றும் மனசு இல்லையா? ஏன் இப்படி ஒரு பொய்ய சொல்றாரு? யாருனாலே சொல்லணும், யாரு சொல்லலான்னு கூட நம்ம கூப்பிடக்கூடாது. கஷ்டத்துல, துன்பத்துல, நலத்துல, கெடுதியில எல்லா சந்தர்ப்பத்திலே யார் பிரார்த்திக்கணும்? அல்லாஹ்வை தானே பிரார்த்திக்கணும். இது ஒரு பேசிக்கே. இது இல்லாத இஸ்லாம் தெரியலன்னு அர்த்தமே. அப்ப இந்த ஹசரத்து வந்துகிட்டு, இந்த ஷேக் வந்துகிட்டு, இவர் வந்துகிட்டு ஒரு புள்ள இருந்த போது ஒரு தாய் வந்து சொல்றாங்க, யா மொழிக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த புள்ள வந்துகிட்டு எழுப்பிட்டு ஓடி வந்து ஓடி போன உமாவுக்கு ஆறுதல் சொல்லிச்சான். கண்டிங்களா யா மொழிக்கு என்று சொன்ன போது அற்புதம் நடந்தது என்று ஒரு மொழி பேசுறாங்க. இதை நம்ம பார்த்து நான் யோசிக்கிறேன் தெரியுமா? இது அல்லாத நாட்டமில்ல கூட அவருக்கு அவ்வளவுதான். அல்லாஹ் சிலருடைய உள்ளத்துல அல்லாஹ் சீல் பண்றதாக சொல்றாங்க. அவங்களுக்கு உள்ளம் இருக்கும், வாய் இருக்கும், கண் இருக்கும், மூக்கு இருக்கும். ஆனா அவங்களால அல்லாஹ்வை பத்தி, அவுலியாவை பத்தி ரெண்டுக்கு வித்தியாசம் சிந்திக்க விடாம ஆக்கிட்டானோ? ஒருவேளை நல்லதை கேட்கறதுக்கு இந்த காதுகளுக்கு எல்லாம் திரைய போட்டுட்டானோ? ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க, உலாயிக்கல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் வ உலாயிக்க ஹுமுல் காஃபிலூன். அவர்கள் பொதுப்போக்கானவர்கள், பொதுப்போக்கு தன்மையுள்ளவர்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் இப்படி ஆக்கி காட்டுறான். அப்ப நான் சில நேரம் யோசிக்கிறோம், அடே அங்க பாடுறா அந்த தானா சமூகத்தை, இந்த சீனா சமூகத்தை சிலையை வச்சு, சீமந்த போட்டு, தண்ணியை போட்டு, மண்ணை போட்டு, அது செஞ்சு, அதுக்கு இவங்க கண் வச்சு, வாய் வச்சு, மூக்கு வச்சு, அதோட தலையை மறைச்சி, அதுக்கு ஒரு நாள் கண் திறப்பு விழாண்டு வச்சு, அதை கையெடுத்து கும்பிடுது இந்த சமூகம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த சமூகத்துக்கு கடவுள் என்று அதுதான் பரம்பரையாக வந்தது. நம்மட சமூகம், நம்மட சமூகத்தில் உள்ள ஆலிம்கள், நம்மட மௌலைமார்கள், அப்ப இவங்களுக்கெல்லாம் இந்த குர்ஆனிய உபதேசம் பயனளிக்கவில்லை. என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா சீல் பண்ணிட்டார். இப்ப யோசிங்க, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா அந்த உள்ளத்துக்கு திரைய போடாம இப்ப யோசிங்க, அல்லாஹ்வுடைய திரைய எந்த கண்ணுக்கும் உங்களோட கண்ணுக்கும் அல்லாஹ் போடாம இப்ப யோசிங்க, எந்த காதுக்கும் உங்களோட காதுக்கும் அல்லாஹ் திரைய போடாம குர்ஆனை படிக்கிற, குர்ஆனுக்காக வாழ்ற, குர்ஆன்ல சொல்லப்பட்டதை சுன்னாவுல சொல்லப்பட்டத அல்லாஹ்வுடைய உதவியினால பின்பற்றுகிற, பிரச்சாரம் செய்கிற, அதுக்காக ஒன்று சேருகிற, அதற்காக நட்பு கொள்ளுகிற, அதற்காக பிரிகிற
உறவுகளாக அல்லாஹ் ஆக்கி வச்சானே, இதுக்கு எம்மாத்திரம் நானும் நீங்கள் அல்லாஹ் கிட்ட நன்றி செலுத்தினாலும் போதாது. ஏண்டா கிதாபை படிச்ச, அரபை படிச்ச, குர்ஆன அர்த்தத்தோடு அழுத்தம் திருத்தமாக ஓத தெரிந்தவர்களுக்கே அல்லாஹ் தஆலா சீல் பண்ணிட்டான்டா, எவ்வளவு பயப்படணும். காரணம் என்னையா? உலாயிக்க வஉலாயிக்க ஹுமுல் காஃபிலூன், அவர்கள் பொடுபோக்கு தன்மையுடையவர்கள். நம்மளுந்தா ஒரு விஷயத்துல, மார்க்க விஷயத்துல, தொழுக விஷயத்துல, நோன்பு விஷயத்துல, நல்லதை கேட்கிற விஷயத்துல பொடுபோக்கு தன்மையோடு இருக்க 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 இந்த உள்ளத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்ய தெரியுமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா திரைய போடுவான், நமக்கு விளங்காது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஆரம்பத்துல சில ஆட்கள் எவ்வளவோ வீரத்தோட தியாகத்தோட இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம தூரத்துக்கு போய்த்தாங்க. காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தெரியாம அந்த திரையை அல்லாஹ் தஆலா போட்டுட்டான். இப்ப உபதேசம் பிரயோஜனம் அளிக்கணுமாக இருந்தால் நம்ம அல்லாஹ் கிட்ட அடிக்கடி துவா கேட்கணும், யா அல்லாஹ் என்ற காதுக்கும் கல்புக்கும் கண்ணுக்கும் உன்னுடைய இந்த திரையை போட்டுடாது. அப்ப திரை போடப்பட்ட உள்ளத்துக்கு எதையும் எந்த உபதேசமும் என்ன செய்யாது, பயன் அளிக்காது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அதே வசனத்துல சொல்றான், லா ஜரம அன்னஹும் ஃபில் ஆখিরাতি ஹுமுல் காசிருன், அவர்களுக்கு மறுமையில எந்த பங்கும் கிடையாது, அவர்கள் மறுமையில் நஷ்டவாளிகள். உலகத்துல வேணும்னா உங்களுக்கு ஆட்கள் சேர்க்கலாம், உங்களோட 4 பேர் கேட்கலாம், உங்களுக்கு பின்னால பூஜாக்களை தூக்கிட்டு உங்களுக்கு வால் பிடிக்கிற சமூகம் இருக்கலாம். ஆனா இந்த திரை இருக்குதானே, உலகத்திலே அல்ல, மறுமையில உங்களை நஷ்டத்தில் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே உபதேசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று. பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 2 விஷயம் இருக்குமாக இருந்தால் அந்த 2 விஷயங்களும் அந்த மனிதனுடைய உள்ளத்தை பாழ்படுத்தும். அதுல ஒன்றுதான் தூலுல் அமல், மிக நீண்ட நாள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழோடும் என்று சொல்ற ஆசை. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு உபதேசம் பயனளிக்காது. ஏன் சொல்லுங்க? அவனுக்கு இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழணும் என்று ஆசை இருக்க 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 அவனுக்கு தொழுகையில ருசி இருக்காது, அவனுக்கு இபாதத்துல ருசி இருக்காது, இந்த இடத்துல குந்திக்கிட்டு நல்லத்தை கேட்கறதுல மனசு இருக்காது. அவன் பிஸி, தொழுகைக்கு வந்தாலும் பிஸி, பயானுக்கு வந்தாலும் பிஸி, கொத்துபாக்கு வந்தாலும் பிஸி, ஜும்மாவுக்கும் பிந்தி வருவான், லேட் ஆயித்தான் வருவான், மார்க்க காரியத்துல ஈடுபட மாட்டான், வட்டியோடு தொடர்பாக இருப்பான். அவனை டெவலப் பண்றதுல, அவன் உலக வாழ்க்கையை டெவலப் பண்றதுல தான் அவன் 100% முயற்சி இருக்கு. மார்க்க விஷயம் அவனுக்கு ஏண்டா அவன் ஆசை மிக நீண்ட நாள் வாழணும் உண்டு ஆசை. அவன் வாழ்க்கை முழுக்க ஊடுகட்டுறதுல, வாகனம் வாங்குறதுல எப்படியாவது ஊடுகட்டணும், எப்படியாவது வாகனம் வாங்கணும். அவன் ஆசை அதுதான். எப்படியாவதுன்னா லீசிங்ல, வட்டியில, ஹராத்துல. அவனுக்கு தேவை நான் நீண்ட நாள் வாழ போறேன், எனக்கு வாழ்க்கையில எவன் செத்தாலும் வாழ்ந்தாலும் பிரச்சனை அல்ல, எது வட்டியோ குட்டியோ எனக்கு பிரச்சனை அல்ல, எந்த வாழ்க்கையில நான் லட்சியத்தை அடையணும், அதுக்கு நான் என்ன வேண்டுமென்னாலும் என்னால தியாகம் செய்ய முடியும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அலி அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உபதேசம் பயனளிக்காமல் போவதற்கான எண்ணம் இந்த உலகத்தில் மிக நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. குறைந்த ஆசை உள்ள மனுஷனுக்கு நிறைந்த இபாதத்தில் ஆசை இருக்கும். உலகத்தில் நிறைந்த நாள் வாழ வேண்டும் என்ற மனிதனுக்கு இந்த உலகம் பற்றிய ஆசைதான் நிறைவாக இருக்கும், இறைவன் பற்றிய ஆசை குறைவாகத்தான் இருக்கும் என்ற செய்தியை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கும். சொல்லிட்டு சொல்றாரு, அதே போன்று வைத்திபாஉல் ஹவா, எந்த மனிதன் மனோ இச்சையை பின்பற்றுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில உண்மையை அவன் மறந்துடுவான், உண்மை அவனுக்கு மறக்கப்பட்டுடும். ஒரு மனுஷன் மனோ இச்சையை பின்பற்றி பின்பற்றி பின்பற்றி, இது குர்ஆன்னு சொல்றோம், இது ஹதீஸ்ன்னு சொல்றோம், இது பித்அத்னு சொல்றோம், இது ஷிர்க்குன்னு சொல்றோம், இது ஆகுமானதுன்றோம், இது ஆகாதுன்றோம். இப்ப குர்ஆன்ல தெளிவாக அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், தெட்ட தெளிவாக ஹலாலும் ஹராமும் சொல்லப்பட்டிருக்கின்றோம். இவன் மனோ இச்சை, நாங்க பரம்பரையாக இந்த கபரத்தான் வணங்கினோம்,
அவுலியாக்களை தான் வணங்கினோம், நாங்கள் அவுலியாக்கள்கிட்ட தான் நாங்கள் துவா கேட்போம், அந்த கபருக்கிட்ட தான் நாங்கள் போவோம், இப்படி என்று இந்த மனோ இச்சைக்கு பின்னால ஒரு மனுஷன் போயிட்டான்டா அவனுக்கு உண்மை எது என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்த மாட்டான், அடைச்சிடுவான். அவனுக்கு உண்மை புரியாது. இதுதான் இன்றைக்கு உலகத்துல நிறைய நீங்க யோசிங்க. நீங்க அட இந்த குர்ஆன்ல திட்ட தெளிவாக அல்லாஹ் சொல்லி இருக்க இந்த மனுஷன் இந்த குத்துபு நாயகம் இந்த ஷேக் நாயகம் இந்த வழி உள்ளாண்டு தானே சொல்றான், நாங்க அல்லாஹ் ரசூல் என்று சொல்றோம், அவன் இந்த நாயகம் அந்த நாயகம் அந்த குத்துபு இந்த குத்துபுண்டு தானே சொல்றான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? யோசிக்கிறோம் தானே. காரணம் என்ன தெரியுமா? அவன்ட மனசுல சத்தியம் அல்ல, அவன்ட மனசுல இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுவதுதான் அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் அவனால் உபன்யாசம் அவனுடைய உள்ளத்துக்கு பயனளிக்காமல் போகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதனால எந்த மனிதனுடைய உள்ளத்துல நீண்ட நாள் வாழணும் என்ற ஆசை இருக்கிறதோ அந்த மனிதன் இந்த உலகத்துக்காக வேண்டி வாழ்வான், அவனுக்கு உபன்யாசம் பயனளிக்காது. எந்த மனிதனுடைய உள்ளத்தில் மனோ இச்சை இருக்கிறதோ அந்த மனுஷனுடைய உள்ளத்துல சத்தியம் தடைப்பட்டுடும், நல்லதுக்கு அவன் கட்டுப்பட மாட்டான், மனோ இச்சை சார்ந்த விஷயத்துக்கு என்ன செய்வான்? அவன் கட்டுப்படுவான். அடுத்தது மூணாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உபதேசம் பயனளிக்காமல் இருப்பதற்கான காரணம். இது நீங்க இந்த வரலாறோட ஆக்ரோஷமான ஒரு பயானாக இருக்கும்னு பார்க்கக்கூடாது. இது ஒரு தர்பியாவா பாரு, விளைச்சானே, இது ஒரு தர்பியத். இது உங்களுக்கும் எனக்குமான இந்த உள்ளத்துக்கான ஒரு தர்பியத், நம்ம மாறுறதுக்கான தர்பியத், நம்மளோட உள்ளத்தை மாற்றுறதுக்கான ஒரு தர்பியத்தா பாருங்க. சரியா? இது ஆக்ரோஷமான சஹாபாக்குடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லுகிற அப்படி ஒரு பயானா பார்த்துட்டாங்க. இது ஒரு தர்பியத். இப்ப உபன்யாசம் பயனளிக்காமல் போறதுக்கான அடுத்த காரணம் என்ன அப்படி என்று பார்த்தால், அந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் பொடுபோக்கு தன்மையோடு இருப்பான். தொழுகையில பொடுபோக்கு, நோம்புல பொடுபோக்கு, ஹஜ்ஜில பொடுபோக்கு, உம்ராவுல பொடுபோக்கு, அன்றாட இபாதத்தில் பொடுபோக்கு இருக்குதா இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கு எழும்பிடும், இப்போ தூங்க போறோம், எழுப்பி இந்த காலை மாலை ஔராதுன்னு இஸ்லாத்துல ஒரு பட்டியல் இருக்கு, ரசூலுல்லாஹ் ஓதின ஒரு பட்டியல் இருக்கு. நம்மட வாழ்க்கையில தொடர்ச்சியா நம்ம எந்த அளவு அந்த ஔராதை தொடர்ந்து ஓதி வாரோம். மத்தாக்களை விடுங்க, நம்மட வாழ்க்கையில மாலையில ஓதுற ஔராது இருக்குது, அதை எத்தனை பேர் தொடர்ந்து ஓதி வாரோம்? ஷைத்தான்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கான வழிகாட்டல் இருக்கு, எத்தனை பேர் தொடர்ந்து செஞ்சு வாரோம்? எழும்பினத்துக்கு பிறகு ஓதுற துவா இருக்குது, எத்தனை பேர் தொடர்ந்து செஞ்சு வாரோம்? நம்மட வாழ்க்கையில நம்ம பொடுபோக்கு தன்மையோடு இருக்கிறோம் என்றால் நமக்கு உபன்யாசம் பயனளிக்கவில்லை என்பது அடையாளம். நம்மட வாழ்க்கையில நமக்கு உபன்யாசம் பயனளிக்கவில்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 865வது செய்தி, எந்த ஒரு மனிதன் வேண்டுமென்று 3 ஜும்மாக்களை தொடர்ச்சியாக பொடுபோக்கு தன்மையோடு விட்டு விடுகிறானோ அல்லாஹு தாலா அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா பொடுபோக்காளன் என்று அல்லாஹ் சீல் பண்றான். இப்போ ஜும்மாவுக்கெல்லாம் பிந்தி வராங்க தானே, அவங்களுக்கு எவ்வளவுதான் 2வது குத்பாவில் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டாலும் காதுக்குள்ள இறங்கி கல்வுக்குள்ள போகாது. அவங்க வல்லமையா பிந்தின கோச்சு தான். ஒரு வெள்ளிக்கிழமை என்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு ஆசையோட வரும். ஒரு பயணம் பெய்தோம்னா அது வேற பிரச்சனை. ஊர்ல இருக்கிற எங்களுக்கு அது ஒரு பெருநாள் போல, நாட்கள்ல சிறந்த நாள், உலகம் அளிக்கப்படுற நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் என்று நமக்கு யாருக்குமே தெரியாதா? இந்த நாள் ஒரு முஸ்லிமோட வாழ்க்கையில, ஒரு ஈமான் கொண்ட ஒரு இபாதத்தில ரசனை உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆசை உள்ள நாளா இருக்கும். ஆனா சிலருக்கு பார்த்தா அந்த நாளை பற்றிய கணக்கில், இறைச்சி கடைக்காரர்களுக்கு இறைச்சி விற்கிறது தான் கவலை, மரக்கறி கடைக்காரர்களுக்கு மரக்கறி விற்கிறது தான் கவலை, மீன் கடைக்காரர்களுக்கு மீன் விற்கிறது தான் கவலை, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றவருக்கு பிரியாணி விற்கிறது தான் கவலை, ஃப்ரைட் ரைஸ் போடுறவருக்கு அதை எப்படியாவது இன்றைக்கு சேல் பண்றது தான் அவர கவலை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் நேரத்தோட போகணும், கொத்துபாவில் உட்காரணும், நல்லதை கேட்கணும், சொல்ற உபன்யாசத்தை உள்ளத்துக்கு உள்வாங்கணும் என்று சொல்லுகிற எண்ணம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இல்லை. அதனால உபன்யாசம் பயனளிப்பது இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேண்டுமென்று பொடுபோக்கு தன்மையோடு எந்த மனிதன் 3 ஜும்மாக்களை அவன் விட்டு விடுகிறானோ அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்தில் அவன் பொடுபோக்கானவன் என்று அல்லாஹு தஆலா எழுதி விடுகிறான். பொடுபோக்கான மனிதனுக்கு உபன்யாசம் என்ன செய்யாது? பயன் அளிக்காது. அடுத்தது
உபன்யாசம் பயனளிக்காததுக்கான 4வது காரணம் ஹுப்பு துன்யா, இந்த உலகம் பற்றிய மோகம், ஆசை. இந்த உலகத்தை பற்றிய ஆசை, மோகம், இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தால் அவனுக்கு உபன்யாசம் பயனளிக்காது. ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது யஅலமூன லாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா வஹும் அனில் ஆகிரத்தி ஹும் காஃபிலூன். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. யஅலமூன லாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்துடைய வெளிப்படையானதையே அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள வெளிரங்கமான விஷயத்தையே அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் மறுமையை பற்றி யோசிப்பது கிடையாது. அவர்கள் பொடுபோக்கு தன்மையுடையவர்கள். அவன் வீடு கட்டுறான் இப்படி, இவன் வீடு கட்டுறான் இப்படி, அவன் பெயிண்ட் அடிக்கிறான் இப்படி, இவன் பெயிண்ட் அடிக்கிறான் இப்படி, அவன் வாகனம் ஓடுறான் இப்படி, இவன் வாகனம் ஓடுறான் இப்படி, அவன் மகள்ற கல்யாணத்தை இப்படி நடத்தினான், இவன் மகள்ற கல்யாணத்தை இப்படி நடத்தினான். இந்த உலகத்துடைய இன்பத்தையும் மோகத்தையும் இந்த உலகத்தின் ஆசையையும் வெளிப்படையாகவே மனுஷன் பார்க்கிறான். இதனால எவ்வளவு பிரச்சனை, இவன் மறுமை எவ்வளவு கஷ்டமாக போகுது, இவன் அல்லாஹ்வை மறந்து வாழ்றான், இவனுக்கு மறுமையில ஒன்றும் இல்லாம ஆயிடும். மறுமைதான் முக்கியமானது, உலகம் முக்கியமற்றது. உலகத்தின் கொஞ்ச கால வாழ்க்கை, இந்த உலகத்தின் மரணம் ஒன்று, நிச்சயமாக மறுமையில் மரணமில்லாத ஒரு வாழ்க்கை. உலகத்தில் வருகிற கஷ்டம் அது டெம்பரரியானது, தற்காலிகமானது. மறுமையில் வருகிற கஷ்டம் நிரந்தரமானது என்ற சிந்தனை இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு காரணம், இந்த உலகத்துடைய வெளிப்பக்கத்தை மட்டுமே மனிதன் பார்க்கிறான். அல்லாஹ் சொல்றான், அவன் மறுமை பற்றி அவனுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. ஆனால் மறுமையை பற்றிய பொடுபோக்கு தன்மை உடையவர்கள், இவர்களுடைய உள்ளத்துக்கு உபன்யாசம் என்ன செய்யாது. எவ்வளவுதான் வட்டியை பற்றி பேசினாலும், ஹொத்துபாவில் வந்து இருந்தாலும் அவனுக்கு ஒரு அச்சம். எவ்வளவுதான் விபச்சாரத்தை பற்றி பேசினாலும் அந்த பாவம் செய்கிற மனுஷனுக்கு அதுதான் இன்பம் என்றால் அவன் உள்ளத்தில் ஒரு தாக்கம் என்ன செய்யாது, வராது. காரணம், அல்லாஹ் தஆலா அவனுடைய உள்ளத்தை பொடுபோக்குத்தன்மையுடைய உள்ளமாக ஆக்கிட்டான். அதுக்கு காரணம் அவனுக்கு இந்த உலகம் பற்றிய ஆசைதான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அடுத்தது, அல்லாஹ் பற்றிய அறிவு இல்லாமல் இருப்பதும் உபதேசம் பயனளிக்காமல் போவதற்கு காரணம். இதில் இருக்கிற நானும் நீங்களும் நம்மட பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி ஆசையா சொல்லி கொடுத்தோமா, பயமா சொல்லி கொடுத்தோமா? நம்ம அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்லி கொடுத்துருக்குறோம்? இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைகள் கெட்டு போயிட்டாங்க, இப்போ பிள்ளை உமா பாப்பாவை மதிக்கிறல்ல, டீச்சர்ஸ் மாற கணக்கெடுக்கிறல்ல, வீட்டுக்கு நேரத்தோட வாரல்ல, அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் ட்ரக்ஸுன்றே அலைகிறான், பிள்ளைகள்லாம் உருப்பட மாட்டானுங்கள், இந்த உலகமும் கெட்டு போயிட்டு, சமூகம் நாசமாயிட்டு, எப்போ பார்த்தாலும் ஹேண்ட்ஃபோன். நான் சும்மா கேட்குறேன், இப்போ ஹேண்ட்ஃபோன் கொடுக்காம உங்களோட பிள்ளைய வளர்க்க இயலுமா? ஏலா. பைக் வாங்கி கொடுக்காம உங்களோட பிள்ளைய வளர்க்க இயலுமா? ஏலா. கஷ்டம். உங்களோட பிள்ளைய ரோட்டுக்கு அனுப்பாமல் வளர்க்க இயலுமா? ஏலா. நான் சும்மா கேட்குறேன், இப்போ தான் அவன் 18-19 வயசில் தானே இவ்வளவு அடாவடித்தனமும் சண்டையும் பிடிக்கிறான். உங்களோட பிள்ளை இந்த வயசில் தானே. அது வரைக்கும் உங்களோட பிள்ளை 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் உங்கள்கிட்ட தானே வளர்ந்தான். நீங்கள் உடுக்குற உடுப்பைத்தானே உடுத்தான், நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டைத்தானே சாப்பிட்டான், நீங்கள் சொல்கிற மாதிரி தானே கேட்டான், நீங்கள் தானே அவனை கடைக்கு கூட்டிகிட்டு போனீங்க, நீங்கள் தானே அவனை வளர்த்தீங்க. அவ்வளவு காலம் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் ஒரு 2 வருஷம் உங்களுக்கு கட்டுப்படலைன்றால் நம்ம அல்லாஹ்வை பற்றிய ஒரு சரியான அறிவை நம்மட பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கல. நம்மட பிள்ளைக்கு உலுஹியாண்டா என்ன, ருபூபியாண்டா என்ன, அஸ்மாஉ சிஃபாத்துண்டா என்ன, இதை நீங்கள் சொல்லி கொடுத்தது உண்டா? அல்லது உங்களோட மனைவிக்குத்தான் உலுஹியா ருபூபியா அஸ்மாஉ சிஃபாத் இது சம்பந்தமா என்ன தெரியும்? இல்லை, நமக்குத்தான், நம்ம எல்லாருக்கும் தான் இது சம்பந்தமா என்ன தெரியும்? அல்லாஹ்வை ஒரு மனிதன் படிக்க படிக்க அல்லாஹ்வுல அன்பு கூடும். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யாரையாவது ஒரு கதை புத்தகத்தை வாசிக்க இந்த பாருங்க, சில பொடியன்கள் சில நடிகர்கள் மாதிரி முடிவெட்டுறதும் உடுப்பு போடுறதும் நடக்கிறதும் ஸ்டைலாக தாடி வைக்கிறதும். ஏன் தெரியுமா? அவன் அந்த நடிகர் மீது ஒரு பற்று, அவனுக்கு ஒரு பாசம். அவரை பார்க்குறான், அவரோட ஸ்டைலை பார்க்குறான், அவரோட பேச்சை பார்க்குறான்,
அவர நடத்தையை பார்க்குறான், அவர ஹிஸ்டரியை வாசிக்கிறான். அவர் எப்போ பிறந்தாரு, அவர்கிட்ட உம்மா யாரு, வாப்பா யாரு, அவரோட ஊரு என்ன, அவர் எப்போ கல்யாணம் முடிச்சாரு, அவருக்குரிய பிள்ளைகள் என்ன, அவர் எத்தனை படம் நடிச்சாரு, அவருக்கு என்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அவர் பாவிக்கிற வாகனம் என்ன, அவர் கட்டுற ஒச்ச என்ன, அவர் உடுக்குற ஷர்ட் என்ன, அவர் போடுற ஷூ என்ன, எல்லாத்தையும் உங்களோட பிள்ளை பார்க்குறான். ஏன் தெரியுமா? அவரில் உங்களோட பிள்ளைக்கு சரியான ஆசை, சரியான விருப்பம். ஒரு கிரிக்கெட் நடிகன் உடுத்துட்டு வர டிஷர்ட்டை பார்த்து இது பிராண்டட் சொல்கிறான், கட்டுற பெல்ட்டை பார்க்குறான், இடுப்பில் கட்டுற போடுற ஷூவை பார்க்குறான், 100% கவனிக்கிறான். காரணம், உங்களோட பிள்ளைக்கு அவனை பற்றி ஒரு மஹப்பத் இருக்குது. நம்ம அல்லாவை பற்றிய ஒரு மஹப்பத் இருந்தால் தானே பள்ளியில் உட்கார்ந்து கேட்கலாம். இப்போ நான் சொல்கிறது குர்ஆனை நேசிச்சா, ஹதீஸை நேசிச்சா உங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. ஏன்டா உங்களோட உள்ளம் குர்ஆன ஹதீஸை நேசிக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை ரசூலை உங்களோட உள்ளம் விரும்புதுன்னு அர்த்தம். நான் பேச 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 உங்களுக்கு எப்போ முடிப்பாரோ, என்ன ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லிட்டு போறாரு, என்ன ஹதீஸ் அதே சொல்லிட்டு போறாரு, ஒரு வரலாறு இப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அல்லாஹ்வை பத்தி சரியா படிக்கலன்னு அர்த்தம். இதுக்காக வேண்டி சொல்லல. நான் கேட்கிறேன், ஒரு மனுஷண்ட வாழ்க்கையில அஸ்மா வ சிஃபாத் இது உங்களோட பிள்ளைய நல்லதை கேட்க வைக்கும், பாவத்தில இருந்து தூரமாக்கும். அல்லாஹ்வை பற்றிய அஸ்மா வ சிஃபாத்னா என்ன? அர் ரஹ்மான், அர் ரஹீம், மாலிக், சமீ, பசீர். இந்த அஸ்மா வ சிஃபாத்னு சொல்லுவோமே, அந்த வியாழக்கிழமை இரவுல எல்லாம் ரேடியோல எல்லாம் படிப்பாங்க. இது சும்மாவா? அல்லாஹ் தஆலா தனக்கு என்று ஒரு 99 பேரை வச்சு கொண்டதாக சொல்றது இது சும்மாவா? அதை யார் சரியாக பாடமாக்கி அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கம் என்று சொன்னதை இஸ்லாம் சும்மாவான்னு கேட்குது. அதுக்காக சும்மா பாடமாக்கிட்டா சுவர்க்கமா? சுவர்க்கம் போற அளவுக்கு அந்த 99 பேர்களையும் உள்ள தத்துவம் என்ன? அஸ்மா ஒ சிஃபாத். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப அல் பசீர், அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் பார்க்கிறான். அஸ்ஸமீ, அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்கிறான். இப்ப நீங்க இதுதான் அஸ்மா ஒ சிஃபாத். இதை நீங்க உங்களோட பிள்ளைக்கு விளங்கப்படுத்தணும். வாப்பா, நீங்க போன் கேட்குறீங்க, போன் எல்லாரும் எடுக்கிறாங்க தான் தங்கம், இந்த போனில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. உங்களோட வயசுக்கு நீங்க கேட்கத்தான் வேணும். பாப்பா, நமக்கு ஒரு மர்மம் இருக்குது, நம்மெல்லாம் மௌத்தாகும், கபருக்குள்ள போகணும். தங்கம், நீங்க எனக்கு தெரியாம பார்க்கலாம், எனக்கு தெரியாம கெட்டதை கேட்கலாம். பாப்பா, நீங்க படிச்ச அஸ்மா ஒ சிஃபாத் இருக்கு தானே, நீங்க எந்த ரப்பை ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த ரப்பு யாரு பார்க்காட்டிலும், இருட்டில் இருந்தாலும், கடல்ல இருந்தாலும், கரையில இருந்தாலும், ரோட்டில் இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும், உன்னை வாப்பா பார்த்தாலும், உம்மா பார்த்தாலும், பார்க்காவிட்டாலும் உன்னை படைச்ச ரப்பு பார்க்கிறான் என்ற பயத்தை உள்ளத்தில் வச்சுக்க என்ற பாடத்தை அந்த பிள்ளைக்கு ஆரம்பத்தில் இருந்து சொல்லி கொடுத்திருந்தால் அல்லாஹ் பற்றிய பாசமும் பயமும் சேர்ந்து வளர்ந்திருக்கும். பிள்ளைய கட்டுப்படுத்த யாருமே தேவையில்லை. அவனுக்கு அஸ்மா ஒ சிஃபாத் அவனை பாதுகாக்கும். அவன் மனசில் அது அடிக்கடி வந்து போகும். நான் பாவம் செய்கிறேனே, என் வாப்பா பார்க்கலையே, என் உம்மா பார்க்கலையே, ஆனா அல்லாஹ் சொல்றானே, யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாய்களுக்கு பூட்டை போடுவான். இந்த கையால் செய்த பாவங்கள், இந்த காதால் செய்த அத்துணை விஷயத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் இந்த உறுப்புகள் எல்லாம் பேசுமே. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, அந்த அல்லாஹ்வை நான் பயப்படணுமே. என்ன வாப்பா பார்க்காட்டியும், என்ன உம்மா பார்க்காட்டியும், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான், நான் பேசுவதை கேட்கிறான், நான் என்ன என்ன விஷயங்களை பார்க்கிறேன் என்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நாளைக்கு இந்த வாயை பேச வைத்த ரப்பு இந்த கையை பேச வைப்பான், இந்த கையை பேச வைத்த ரப்பு இந்த காலை பேச வைப்பான். நான் மறுமையில் உம்மாவுக்கு முன்னால, வாப்பாவுக்கு முன்னால மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களும் நிற்குகிற போது நான் கேவலப்பட வேண்டி வருமே, வேண்டாம் என்று இந்த அஸ்மா ஒ சிஃபாத் என்று சொல்லுகிற அல்லாஹ் மீது உள்ள அந்த பண்புகள் உங்களோட பிள்ளையையும் உங்களையும் என்னையும் நிச்சயமாக நல்லவனாக மாற்றும். அதனால பிள்ளைகளுக்கு இதுகளை படிச்சு கொடுக்கணும், நாங்களும் படிக்கணும். அப்படி இருக்கிற போதுதான் என்ன செய்யும், நம்மளோட வாழ்க்கையில நிச்சயமாக இந்த விஷயங்கள்
நல்ல உபதேசங்கள் கேட்பதற்கு காரணமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. சாபி மூலை என்ன கரண்ட் வராதா? என்ன 2-3 சொல்லி முடிச்சு விட்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்படியே கேளுங்க, நான் பேசிட்டு போகிறேன். ரைட். அதனால தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சூரத் அர்-ரஅத் 28வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிற போது, அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டவர்கள். அவங்க எப்படிப்பட்ட ஆக்கள் என்றால், அந்த ஈமான் வத்தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அந்த ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தும். உங்களோட பிள்ளைகிட்ட இருக்கிற ஈமான், உங்கள்கிட்ட இருக்கிற ஈமான், உங்களோட மனைவி கிட்ட இருக்கிற ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியை ஏற்படுத்தும், ஒரு நிம்மதியை ஏற்படுத்தும். அதனால தான் அல்லாஹ் தஆலா 3 விஷயத்தில் உங்களுக்கு நிம்மதி இருக்குன்னு சொல்கிறான். குர்ஆனில் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதில் ஒரு இடம் அல்லாஹ் தஆலா சொல்கிறது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்களோட உள்ளம் அமைதி பெறுவதெல்லாம் அல்லாஹுவை திக்ர் செய்வது கொண்டுதான். ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அல்லாஹ் பற்றி பேச 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 உங்களோட மனசு ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், அமைதி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் போகிற நேரம், வார நேரம், உட்கார்ற நேரம் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இந்த திக்ர் உங்களுக்கு மன நிம்மதி தந்துக்கிட்டே இருக்கும். பள்ளிவாசலுக்கு வாரீங்க, அந்த பள்ளியில் 2 ரக்காத்தை தொழுதுட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க, அந்த அல்லாஹ்வுடைய அமைதி உங்களோட உள்ளத்தில் உங்களுக்கு நிம்மதி தந்துக்கிட்டே இருக்கும். கடையில் இருக்கிறத விடவும் இந்த பள்ளியில் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கடை தெருக்கள் என்பது அல்லாஹுக்கு வெறுப்பான இடங்கள், பள்ளிவாசல் என்பது அல்லாஹுக்கு விருப்பமான இடம். இது இன்றைக்கு மாறி பள்ளிவாசல் என்பது வெறுப்பான இடங்கள், கடை தெருக்கள் என்பது விருப்பமான இடமாக மாறிட்டும் என்றால் நம்மட உள்ளத்தில் இன்னும் இந்த நல்லதை கேட்டு மாற்றிக்கொள்ளுகிற ஒரு எண்ணம் நம்மட உள்ளத்தில் இல்லை. அப்போ ஒன்று அல்லாஹுவை திக்ர் செய்வதின் ஊடாக இந்த மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மாற்றம். இரண்டாவது, உங்களோட மனைவிமார்கள்ட்ட அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு நிம்மதி இருக்கின்றார். உங்களோட மனைவி இருக்குத்தானே, நீங்கள் கட்டிய வைஃப், அவகிட்ட உங்களுக்கு நிம்மதி இருக்கின்றான். நமக்கு அவவை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நிம்மதி. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அவவை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நிம்மதி. அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களோட மனைவி கிட்ட உங்களுக்கு நிம்மதி இருக்குது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒத்தஸ்குனு இலையா, அவள்கிட்ட நீங்கள் நிம்மதி அடைவதற்காக மனைவி கிட்ட போட ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல், வாழ்கிற மட்டுமல்ல. அதனால தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை அந்த குர்ஆன் வசனம் இறங்குற அந்த ஹிரா மலையில இருந்து இக்ரா என்று சொன்ன போதும் ரசூலுல்லாஹ் ஓடி வந்தது எங்க சொல்லுங்க நீங்க? ரசூலோட குடும்பத்திட்ட போல, வாப்பாட குடும்பம், உம்மாட குடும்பம், பரம்பரை, சொந்தம், பந்தம் எவ்வளவோ பேர் இருந்துச்சு, எங்கேயும் போகல ரசூலுல்லாஹ். பயத்தில் ஓடி வந்தது முதலாவது ரசூலுல்லாஹ் மனைவி கிட்ட தான் வந்தாங்க. வந்து சொன்னது ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துமா என்ன போத்துமா, அமைதி அமைதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு தடவை வாராங்க, அலி அவர்கள் வீட்டுல இல்லை, ஃபாத்திமா அவருடைய வீட்டுல இல்லை. எங்கப்பா மருமகன் என்று கேட்குறாங்க. அவர் பகல் நேரம் யார ரசூலுல்லாஹ் வளமையா இங்கே தான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பார். சண்டை வந்துட்டு ஆளை காணல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போய் பாருங்க அப்படின்னு. சண்டை வந்து ஒரு இடத்துல அமைதி இல்லை என்ற போது, மனைவிக்கும் கணவனுக்கு சண்டை வந்து அமைதி இல்லை தானே, நிம்மதி இல்லை தானே. அவ சண்டை வந்துட்டு அமைதி இல்லை என்ற போதும் அந்த இடத்துல இருந்து ஒரு நபித்தோழர் தேடி போகிறார். பள்ளி வாசலில் அலி அவர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளி வாசல்ல தூங்குறாரு மருமகன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் வாராங்க, அவர் முதுகுல மண் அப்பி போயிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், யா அபத் துராப், மண்ணின் தந்தையே, கும், எழும்புங்க அப்படின்னாங்க. எழும்புங்க அப்படின்னாங்க. அலி சொல்றாங்க, எனக்கு எந்த பேர் அலி என்று கூப்பிடுவதை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு பேர் வச்சாரே, அபு துராப்,
மண்ணின் தந்தையே என்றாரே, அதுதான் எனக்கு விருப்பமான பேராக இருந்துச்சு. நான் யோசிங்க, நீங்க வீட்டுக்குள்ள அந்த அமைதி, அந்த வீட்டுக்குள்ள இல்லாத அமைதி மஸ்ஜிது. அப்ப இதெல்லாம் நமக்கிட்ட இருக்கணும். எப்பென்றால் அல்லாஹ்வை பற்றி கேட்க, பேச, உபன்யாசம், பயனளிக்க, இப்படியான ஒரு மைண்ட் எப்பயும் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட மனசில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட வீட்டில் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ரைட். உபதேசம் பயனளிக்காமல் போவதற்கான 5வது காரணம், நம்ம தொடர்ச்சியாக ஒரு பாவத்தில் ஈடுபடுறோம். தொடர்ச்சியாக ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் செஞ்சாண்டா அவனோட உள்ளத்தில் ஒரு கருத்தை தொட்டுவிடும். தௌபா செஞ்சாண்டா அழிஞ்சிடும். பாவம் செய்ய 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 அவனோட உள்ளத்தில் அப்படியே கருத்தை புள்ளி கூடி கூடி கூடியே வரும். அதுக்கு பிறகு அந்த உள்ளம் நல்லதை கேட்காது. நாங்கள் சொல்லுவோம். இப்போ விளங்குதா? நீங்கள் ஒரு மனுஷன் தொடர்ந்து சினிமா பார்க்குறான்டா அவனால் தொழுகையை இன்ட்ரெஸ்டாக தொழுகலாது. ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவம் செய்கிறான் என்றால் அவனால் தொடர்ந்து குர்ஆன் ஓதையிடாது. ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவம் செய்கிறான் என்றால் அவனுக்கு சுன்னத்தான இபாதத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. காரணம், தொடர்ச்சியான மனுஷ வாழ்க்கையில் உள்ள பாவம் அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் தூரமாக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் என்றால் அவனோட உள்ளத்தில் உபதேசம் என்ன செய்யாது, பயன் அளிக்காது. அதனால தான் இளைஞர்கள் பள்ளியோட நெருக்கமாக இல்லை, நிறைய வியாபாரிகள் பள்ளிகளோட நெருக்கமாக இல்லை. காரணம் என்ன சொல்லுங்க? அவங்க அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நல்லவங்க இருக்கிறாங்க, நல்ல இளைஞர்கள் இருக்கிறாங்க. சிலரை பார்த்தா அவங்களோட வாழ்க்கையே பாவம் தான். ரோட்டில் நிற்கிறது, அங்கே பார்க்கறது, இங்கே போக்குறது, அந்த டியூஷன் கிளாஸ் கலைகிற இடத்துக்கு அங்கே ஓடுறது, பைக்கில் சுற்றுறது, இரவையில் கத்துறது, அந்த வீட்டு கல்லடிக்கிறது, இந்த வீட்டு கல்லடிக்கிறது. அவனுக்கு பாவம் தான் இன்ட்ரெஸ்ட். தொழுகை வெஸ்ட், இபாதத் வெஸ்ட், ஜும்மா வெஸ்ட், ஜும்மாவுக்கு வாரது லாஸ்ட். இப்படி தான் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை இருக்கு. காரணம், தொடர்ச்சியான பாவம். உபன்யாசம் என்ன செய்யாது, பயனளிக்காது. அடுத்தது கெட்டவர்களுடைய நட்பு. கெட்டவர்களுடைய நட்பு உபன்யாசம் என்ன செய்யாது, பயனளிக்காது. உங்களோட பிள்ளை நல்ல பிள்ளையோட சேர்ந்துட்டான்டா அவன் எப்பையும் நல்லதை பற்றி யோசிப்பான், நல்லதோட இருப்பான், பள்ளியோட இருப்பான், பண்பாடாவனாக இருப்பான், துவா கேட்பான், உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பான். நீங்களும் அப்படிதான். உங்களை நல்ல நண்பனோட நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களோட பீடி சிகரெட் பழக்கம் இல்லைன்றாலும் உங்களோட நண்பன்கிட்ட பீடி சிகரெட் பழக்கம் சும்மா அடிச்சு பாரு மச்சான், ஒரு டம்முன்ட்டு அடிச்சு பாருன்னு தருவான். ஒரு தரம் இழுத்து பார்ப்போம், 2 தரம் இழுத்து பார்ப்போம், 3 தடவை அது பாவம் இல்லைன்னு போயிடும். அது அப்படியே பழகிடும் மனசுக்கு. அதனால தான் கெட்டவர்களுடைய சொஹபத், கெட்ட நண்பர்கள், அந்த பண்பாடுகள் மனசுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் உபதேசம் பயனளிக்காது. நான் பள்ளிக்கு வாரல்லன்னு சொல்கிறீங்க, அங்கே பாருங்கள் நான் ஒரு ரக்காத்து தொழு, அவன் ஒன்றுமே தொழுவுற இல்லையே, அவன் நண்பன் கெட்டவன், அவனுக்கு பயன் அளிக்காது. அதனால் நல்ல நண்பர்கள், நல்ல நட்பு வட்டத்தை நமக்கும் சரி நம்மளோட பிள்ளைகளுக்கும் செய்து வைத்து கொண்டால் உபன்யாசம் பயனளிக்கும். இல்லை என்றால் என்ன செய்யாது, பயன் அளிக்காது என்பதை நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள். அதனால தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அதே போன்று வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகிற போது அவருடைய ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும், கூடிக்கொண்டே இருக்கும். இதுதான் மூமின்களுடைய உள்ளம் அப்படின்னு அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லித் தருவதையும் பார்க்கிறோம். இறுதியாக பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆனும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற சில விஷயங்களை, ஒரு வசனத்தை பாருங்க. சூரத்துல் அராஃப் 179வது வசனம், வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், நிறைய மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் நாம் நிறைய பேரை நரகத்துக்காகவே படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், அந்த உள்ளத்தை கொண்டு அவர்கள் நல்லதை கேட்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன் லா யுப்சிருன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அந்த கண்ணை கொண்டு அவர்கள் நல்லதை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், அந்த காதுகளினால் அவர்கள் நல்லதை கேட்க மாட்டார்கள். உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் எல்லாம் மிருகத்தை போன்றவர்கள். பல்ஹும் அதல்லு, அந்த மிருகத்தை விடவும் கேவலமானவர்கள். யாருக்கு? கண்ணிருந்து, காதிருந்து, கல்விருந்து, நல்லதை கேட்டு அதனூடாக பிரயோஜனப்படாதவர்கள் மிருகத்துக்கு சமனானவர்கள், அல்லது அந்த மிருகத்தை விடவும் கேவலமானவர்கள். இப்ப நம்ம யோசிக்கணும், இந்த அல்லாஹ் சொல்ற இந்த உபதேசம் பயனளிக்காத பட்டியலில் இருக்கிறோமா, அல்லது அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ உபதேசம் பயனளிக்கிற பட்டியலில் இருக்கிறோமா? இதை நீங்கள் ஒரு தர்பியாவாக பாருங்கள். இது எனக்கும் உங்களுக்கும் பேசுகிறதா இருக்கு, இதை எனக்கும் உங்களுக்கும்
பேசினதாக நினச்சிக்கங்க, மற்றவங்களுக்கு அல்ல. இது நம்மட வாழ்க்கையில், நம்மட கபூரில், நம்மட மறுமையில் செல்வாக்கு செலுத்துகிற ஒரு விஷயம் என்பதை பார்க்கணும். அடுத்தது, நம்ம எப்பையும் பாவத்தை வெறுக்கணுமே தவிர பாவம் செய்கிற மனுஷனை வெறுக்கப்படாது. வளைஞ்சான ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்கிறான்னு அந்த பாவத்தை வெறுங்க, அந்த மனுஷனையே வெறுத்துறாரு. அந்த மனுஷனை வெறுத்துட்டோம் என்றால் அவனுக்கு நல்லதை கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லாமல். ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அல்லாஹ்ட தூதருக்கு கதை சொல்லி ஜோக்கு சொல்லி ரசூலுல்லாவை சிரிப்பு காட்டுவார். அவருக்கு பேர் ஹிமார், கழுத அப்படின்னு பட்ட பேரும் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் இருந்து ரசூலுல்லாவை சிரிப்பு காட்டுற ஒரு நபித்தோழர். அவர் கதைக்க கதைக்க ரசூல்லா சிரிப்பாங்க. இந்த மனிதர் ரசூலுல்லாவுடைய காலத்தில் குடிச்சு ரசூல்லா கிட்ட கொண்டு வரப்படுறார். ரசூல் அவருக்கு ஹத் அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத் அடிக்கிறாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருந்து ஜோக் அடிப்பார். ரசூலுல்லா சிரிப்பாங்க. திரும்ப குடிக்கிறார். சஹாபாக்கள் கொண்டு வராங்க, ஹத் அடிக்கிறாங்க. திரும்ப போறாங்க, திரும்ப குடிக்கிறார், கொண்டு வராங்க சஹாபாக்கள், ஹத் அடிக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள்ல இருந்த கொஞ்சம் பேர் அல்லாஹ் அவனை சபிப்பானாங்க, எத்தனை தடவை தான் குடிச்சு 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 கொண்டு வந்து ஹத் அடிக்கிற அப்படின்னு சஹாபாக்கள் கோவப்பட்டு பேசிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை நீங்க சபிக்காதங்க, அவரை நீங்க திட்டாதங்க, சபிக்காதங்க. ஏனென்றா அவரை பொறுத்த மட்டும் இல்லை, அவர் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கக்கூடிய மனிதராக இருந்தார். அவர் அல்லாஹுவையும் ரசூலையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதரப்பா. அவர் செய்கிற பாவம் பாவம்தான். பாவத்தை வெறுங்க, ஆளை வெறுத்துடாதங்க, பக்கத்தில் வச்சுக்கங்க. நம்மளோட பிள்ளை திருந்தல்ல திருந்தல்ல திருந்தல்ல, நீ எல்லாம் திருந்த மாட்டாய் என்று அவனை அப்படியே விட்டுறாத. அவனுக்கு நல்லதை சொல்லிக்கிட்டு இறக்கத்தோடு அவனோட பாவத்தை வெறுங்க, பக்கத்தில் வச்சுக்கங்க. விட்டா இன்னும் விபரீதம் செஞ்சிடும். அதனால் எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை வெறுப்போம், பாவம் செய்தவர்களை திருத்துவோம். அதுதான் மனுஷனுடைய மனசுக்கு இந்த உபதேசம் பயனளிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டோம். இது எனக்கும் உங்களுக்குமான ஒரு தலைப்பு தான், இது எனக்கும் உங்களுக்குமான ஒரு தர்பியத்து தான். இது பயானா பார்த்துடாதுங்க, நல்லதை கேட்டு நல்லதன் அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தன் புரிவானாக. வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.